வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது தனுசு ராசி. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிருக்கீங்க, வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்பு எவ்வாறு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். எதையுமே திட்டமிட்டு செயலாற்றக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள். இவங்களுக்கு இந்த விசுவாச வருடம் தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரி பலனை வழங்க இருக்கு, வருகின்ற நாட்களில் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இந்த அன்பர்கள் எதையுமே திட்டமிட்டு செயலாற்றக்கூடியவங்க, திட்டமிட்டு பல காரியங்களை வெற்றி காணக்கூடியவங்க. இவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் குரு 6ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகம் பெற்று செஞ்சிருக்கிறார். உச்சம் பெற்ற சுக்கிரனோடு புதன் இணைந்திருக்கிறார். புத சுக்கிர யோகமும் நடைபெற இருக்கு. பரிவர்த்தனை யோகம் பெற்றவை என்பதனால இந்த மாதம் பிறப்பதால் நினைத்தது அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதனா வரையிலும் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு நிதி பற்றாக்குறையினால் படாத பாடுபட்டிருப்பீங்க. கடந்த ஆண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கடன் பிரச்சனை இருந்திருக்கும். அது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நிதி பற்றாக்குறை இனி உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி இந்த தனுசு ராசி அன்பர்கள் வாழ இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் வெற்றியாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த சித்திரை மாதத்திலேருந்து உங்களுக்கு நடக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆதாயங்கள் பல வழிகளில் உங்களுக்கு வரும். நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும். இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை குரு சுக்கிர பரிவர்த்தனை இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்துல அதிபதியானவர் சுக்கிரன். இந்த 2 கிரகங்களுடைய பரிவர்த்தனை அவ்வளவு நல்லதல்ல உங்களுக்கு. நீங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கிறதில்ல. சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். அதையெல்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். திடீர்னு சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். அது உங்களுடைய மனதை பாதிக்கும். என்னடா நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது அப்படிங்கிற மாதிரி மனக்கலக்கம் ஏற்படும். வியாபாரத்தில் கூட கூட்டாளர்கள் உங்ககிட்ட சின்ன சின்ன வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க. கூட்டு தொழிலாக ஈடுபட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் உங்களுடைய கூட்டாளர்கள்கிட்டலாம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இல்லைன்னா பார்த்திங்கன்னா அவங்க உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் அமைந்துடும். கொஞ்சம் கவனமாக பேசுங்க. வீண் வாக்குவாதம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. அச்சுறுத்துவாங்க, நான் உங்களை விட்டு விலக போகிறேன், எனக்கு இந்த கூட்டு தொழில் சரியில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. கொஞ்சம் கவனமாக பேசுங்க. வீண் வாக்குவாதம் வேண்டாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. புதிய வழக்கு விவகாரங்களில் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் பழகிறதா இருந்தாலும் வழக்ககாரமாக முடியாமல் கொஞ்சம் நிதானமாக விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. இந்த காலகட்டத்தில் யாரையுமே எதிர்த்து கேள்வி கேட்கவோ அல்லது எதிர்த்து பேசுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கே பிரச்சனையாக மாறக்கூடிய சூழ்நிலை அமைந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிரிகள் ரொம்ப பலமாக இருக்கிறாங்க. இதே நேரத்தில் எதை செய்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. ஏன்னா எதிர் கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. குறிப்பாக உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் வாக்குவாதம் உங்களை தேடி வரும். கவனமாக இருங்க.
அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதுங்க. குறிப்பாக பண விஷயத்தில் கவனமாக இருங்க. யாருக்காவது பணம் கொடுக்கறது வாங்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்காக முன்ஜாமீன் போடாதீங்க. போட்டிங்க அப்படின்னா அதற்கும் சேர்த்து நீங்கள் தான் பணம் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும். யாருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்காதீங்க. அதே மாதிரி உங்களுடைய கூட்டாளர்கிட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக பேசுங்க. சித்திரை மாதம் 13ஆம் தேதி கும்ப ராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. உங்களுடைய ராசிக்கு 3ல் சஞ்சரிக்கும் ராகுவால் முன்னேற்ற பாதையில் சின்ன சின்ன இடையூறுகள் வரலாம். இருந்தாலும் ரொம்ப தைரியமாக தன்னம்பிக்கையோடு அதை எதிர்த்து போராடுவீங்க. உங்களுடைய இடையூறுகளை எல்லாமே முறியடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு யோகம் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். இதனால் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். நம்ம கேட்கவே இல்லை, ஆனால் நமக்கு இந்த மாற்றம் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் இருக்கிறதுனால அதையெல்லாம் எதிர்த்து போராடி வெற்றி பெறுவீங்க. அரசு வேலையில் இருக்கிறவங்க நீங்கள் முயற்சி செய்த ஒவ்வொரு விஷயமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும். குறிப்பாக பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையில் இருக்கிறவங்க அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அந்த பிரச்சனையே உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். அதே மாதிரி பழைய வாகனங்களில் ஒரு சிலர்லாம் விற்றுட்டு புது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். பொருளாதாரத்தில் இருந்த அந்த தேக்க நிலையெல்லாம் படிப்படியாக மாறும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது சகல பாக்கியங்களையும் வழங்கியிருக்கிறார். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்கள் சர்ப்ப பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். சர்ப்ப பரிகாரங்களை மட்டும் மறந்துடாமல் நீங்கள் செய்கிறது நல்லது. சித்திரை மாதம் 17ஆம் தேதி மேச ராசிக்கு புதன் வர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா கேத்திராதிபதி தோஷம் பெற்ற கிரகம் புதன் என்பதனால அவர் 9ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியனோடு சேரும்போது புத ஆதித்ய யோகம் உருவாக இருக்கு. பெற்றோர்கள் விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலர்லாம் பெற்றோருக்கு மனவிழா மட்டுமில்லாமல் பெற்றோருடைய மணி விழாவையும் இந்த காலகட்டத்தில் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. ஒரு சிலர்லாம் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது. இந்த காலகட்டம் உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடைபெறும் அல்லது சுபகாரியத்தில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்குது. சித்திரை மாதம் 28ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு செல்ல இருக்கிறார். அப்போது குருவோடைய பார்வை முழுவதும் உங்களுடைய ராசியில் பதிவதனால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். சொல்ல காப்பாற்றுவீங்க. துணிவும் தன்னம்பிக்கையும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். காலகட்டத்தில் உங்களுடைய சகோதரருடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும். சகோதரர்கள் உங்களுக்கு ஒன்றுனா கூட நிற்பாங்க பக்கபலமாக. லாபம் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக சரியாகி ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க. இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னு கூட இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு சொல்லலாம். குறிப்பாக பொது வாழ்வில் இருக்கிறவங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு வரவேண்டிய பாக்கி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வசூலாகும். அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரியோட ஆதரவு கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான காலகட்டமாக அமைந்திருக்கு. நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. சக கலைஞர்களுடைய ஒத்துழைப்பும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீண்ட நாளாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நினைவாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கூடுதலாக மதிப்பெண் பெற்று நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் பெற்று விளங்குவீங்க. மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும். சக மாணவர் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த தனுசு ராசி அன்பர்கள் வள வர போகிறாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அருகில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு இந்த டைமு கிடைக்கும். அதே மாதிரி குடும்ப உறவுகளும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை இடத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற பெண்களுக்கு வீட்டில் சுபகாரியம் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது. திருமணமாகி குழந்தை பேருக்காக காத்துட்டு இருந்த இந்த தனுசு ராசி பெண்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா சர்வ
நவகிரக தோஷ பரிகாரம் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. அதே மாதிரி குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க. முடிந்தால் மஞ்சள் நிற வஸ்திரமோ அல்லது மஞ்சள் நிற மலர்களாலோ அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நன்றி. தேங்க்யூ.